सच्चाई को जानो जानो, पुकारा पाओ पाओ, संकट से शैतान से बंधन से पापों से आजाद हो आजाद करो, संकट से शैतान से बंधन से पापों से आजाद हो आजाद करो, आजाद हो आजाद करो, ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரமின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்தன் ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரமின்றி அலைந்திடும் எனக்கோள் ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரமின்றி அலைந்திடும் எனக்கோள் ஆதாரம் நீர்தான் ஐயா, என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே, ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே, ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரமின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த கால வேளையில உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்த போது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வசனங்கள் நமக்கு தெரிந்ததுதான் என்றாலும் சில காரியங்களை தியானிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 74வது சங்கீதம், வசனத்தின் அடிப்படையான எல்லாவற்றையும் பேசுவதற்கு முடியாவிட்டாலும் 2 வசனங்களை உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். 2வது 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த 74வது சங்கீதம் 2-3. நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு
கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்திருக்க பண்ணும். உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் ஆகிய ஆசாப் இங்கே ஒரு பெரிய அங்கலாய்ப்பின் ஜெபத்தை செய்வதை நீங்கள் பார்க்கலாம். சபையினுடைய முந்திய மேன்மையை அறிக்கையிடுகிற அவன் பிந்திய நிலைமையிலே கிடக்கிற அதனுடைய காரியங்களை கண்டு அதனுடைய காரணத்தை ஆண்டவருக்கு சொல்லி தன்னிடத்திலே ஆண்டவர் வருகிறவர்களுக்கு எப்படியாய் கிரியை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய அங்கலாய்ப்போடு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை தான் நாம் இந்த காலை வேளையிலே தியானிக்க போகிறோம். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், இந்த ஆசாப் எழுதின இந்த சங்கீதத்திலே தேவ சபையை குறித்த தெளிவான ஒரு வரைபடத்தை தேவனுக்கு ஞாபகப்படுத்தி தேவன் செய்து முடித்த காரியத்தை அவருக்கு நினைப்பூட்டி நடக்கிற சில காரியங்களை மனதிலே கொண்டவனாக, கெட்டுப்போய் பாழாய் கிடக்கிறவைகள் எழுப்பப்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்தவனாக, பாழாய் கிடக்கிறவளை கட்டுவது என் தேவன் மாத்திரமே செய்ய முடியும் என்கிற அறிவோடு கூட அவன் அவரை நோக்கி கெஞ்சுகிற ஒரு பெரிய ஜெபத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். நான் இந்த சபையினுடைய மேன்மையை நான் கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதோடு கூட அந்த சபைக்கு உள்ள சத்துரு கெடுத்து போட்ட காரியங்களையும் எல்லாவற்றையும் காட்ட முடியாவிட்டாலும் ஒன்று இரண்டை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தெளிவாக தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையினால் இந்த சபை முந்திய நிலைமைக்கு, பழைய நிலைமைக்கு, ஆதி நிலைக்கு ஏக வேண்டிய அவசியத்தை குறிப்பிட்டு அதன் மூலம் இந்த தேசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமும், இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றமும், ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் உண்டாக வேண்டும் என்பதை உங்களுக்கு உணர்த்தி அதிலே உங்களுடைய ஈடுபாடை தேவன் உங்களுக்கு விளங்க பண்ணத்தக்கதாக கண்களை திறக்கும்படியாக இந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டு இந்த காலை வேளையிலே நான் பேச விரும்புகிறேன். நன்றாய் முதலாவது கவனியுங்கள். தேவ சபையை குறித்து நான் பேசுகிற காரியத்தில் அந்த இரண்டாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன், காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது தேவ சபையை குறித்து சொல்லுகிறது, நீர் சம்பாதித்துக் கொண்ட தேவ சபை. இரண்டாவது, நீர் மீட்டுக் கொண்ட உம்முடைய சுதந்திரம். மூன்றாவது, நீர் வாசமாயிருக்கும் சீயோன் என்கிற 3 அடிப்படையான காரியங்களை சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறான். அவைகளை குறித்து நான் கொஞ்சம் பின்னதாக விளக்க விரும்புகிறேன். ஆனா அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு கெடுத்து போட்ட காரியங்களையும் அவன் அட்டவணை விடுகிறான். அருமையானவர்களே, முதலாவது, இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே தேவன் வாசம் பண்ணி தம்முடைய ஜனங்களின் மத்தியிலே குடியிருக்க விரும்புகிற இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு எல்லாவற்றையும் கெடுத்து போட்டான் என்று, அனைத்தையும் கெடுத்து போட்டான் என்று அங்கலாய்க்கிற ஒரு தேவ மனிதனுடைய சத்தத்தை தான் முதலாவது காண்பித்து கொடுத்து, சபையை குறித்து தேவன் நோக்கத்தையும் தேவன் கையில் இருக்கிற சித்திரத்தையும் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து சபையின் பொறுப்பை இந்த நாளிலே ஆண்டவர் உணரும்படியாக நம்மை உணர்த்துவிப்பார் என்றால் நலமாயிருக்கும் என்று சொல்லி நான் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி கெடுத்து போட்டான் என்பதனை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த அதிகாரத்திலே தொடர்ச்சியான காரியங்களை 4வது வசனத்தில் இருந்து 8வது வசனம் வரை 7 காரியங்களை சொல்லுகிறான். எல்லாவற்றையும் நான் பேச போகவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு அறிவு இருக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் தியானித்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை காண்பித்துக் கொடுக்கிறேன். 4வது வசனத்தில் இருந்து 8வது வசனம் வரை சத்துரு அனைத்தையும்
பரிசுத்த ஸ்தலத்திலே தேவ சபைக்குள்ளே கெடுத்து போட்ட சில காரியங்களை இங்கே சங்கீதக்காரன் மனதிலே கொண்டவனாக 7 காரியங்களை சொல்லுகிறான். எல்லாவற்றையும் பேசுவதற்கு நேரம் இல்லாததினால 1-2 காரியங்களை மாத்திரம் முதலாவது நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த சங்கீதக்காரன் தேவன் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணின சபையின் நடுவிலே அல்லது அவர்கள் வழியிலே நடந்து வந்த போது நடந்த காரியத்தை மனதில் கொண்டவனாகவும் வந்த இடத்திலே நடந்த காரியங்களும் சத்ருவின் கையிலே ஜனங்கள் தேவ சபையாய் பிரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொல்லாத காரியங்களையும் மனதிலே கொண்டு ஒரு பெரிய ஆழ்ந்த மனஸ்தாபத்தோடு கூட உள்ளான மனிதனிலே பாதிக்கப்பட்டவனாக அவன் எழுதுகிற 7 காரியங்களிலே 2 மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அந்த வசனங்களை வாசிக்கலாம். 74வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சாலமோன் ஆண்டவருக்கு ஒரு தேவாலயம் கட்டினான். ஆண்டவர் தாவீதுக்கு காண்பித்த மாதிரியின்படி மோசேக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வாசஸ்தலத்தை உண்டாக்கும்படியாக காண்பித்தார். மலையின் மேலே உனக்கு காண்பித்தபடியே நீ செய்வாயாக என்று சொன்னதினால் மோசேயும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே எல்லாவற்றையும் செய்து முடித்தான் என்று யாத்ராகமங்களின் புஸ்தகத்தின் 40வது அதிகாரத்தில் 13 முறை அதை மறுபடியும் ஒரு கிளிப்பிள்ளை சொல்லுவது போல ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார். அவன் கட்டின அந்த வாசஸ்தலமாகிய கூடாரத்திலேயும் அங்கே பலிபீடம் காணப்பட்டது. முதலாவது நேரத்தில் மோசையால் பற்ற வைக்கப்பட்ட அக்கினி அல்ல, பரத்திலிருந்து வந்து இறங்கின அக்கினி தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருந்ததை நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். அந்த பலிபீடத்திலே வந்த அக்கினி அது ஒரு பரலோக அக்கினி. அந்த பரலோக அக்கினி அங்கே வந்து இறங்கினது. அது அணைக்கப்படாமல் தவிர்க்கப்படாமல் அது எரிந்து கொண்டே இருந்ததாக நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியே பின்னதாக தாவீது நான் வசதியான வீட்டிலே குடியிருக்கும் போது என் தேவனுடைய ஆலயம், என் தேவனுடைய பெட்டி மாத்திரம் திரைகளுக்குள்ளே இருக்க வேண்டுமோ என்று கவலைப்பட்டு நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட விரும்புகிறேன் என்று சொன்னபோது அவனும் ஆம் போய் கட்டும் என்று சொல்லிவிட்டு வந்தபோது ஆண்டவர் நீ கட்ட மாட்டாய் என்று தாவீதுக்கு மறுபடியும் தீர்க்க தரிசனமாக சொன்னாலும் உன்னுடைய கற்ப பிறப்பான குமாரனே அதை கட்டுவான் என்று சொன்னதினாலே தாவீது தேவனிடத்திலிருந்து ஒரு வரைபடத்தை பெற்றிருந்தான். அந்த வரைபடத்தின் அடிப்படையில் தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினான் என்பதை நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறீர்கள். நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் எல்லாவற்றையும் படிப்பதற்கு நேரமில்லை. கர்த்தர் எனக்கு காண்பித்தபடியே அந்த மாதிரியின் படியே எல்லாம் ரெடியாயிருக்கிறது. பொருட்களை சவதரித்தான், தங்கம் வெள்ளியை சேகரித்தான், பெரிய பெரிய மரங்களை சேகரித்தான், மரகத கற்களை சேகரித்தான். எல்லாவற்றையும் சேகரித்து வைத்த தாவீது அந்த மாதிரி படத்தையும் சாலமோனுக்கு கொடுத்து கர்த்தர் இந்த வேலையை நீ செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டார், செய்து முடிக்கும் வரைவனோடு கைவிட மாட்டார் என்று சொன்ன அந்த பெரிய பிரம்மாண்டமான தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்கிற அந்த தேவாலயத்தை கட்டின போதும் அந்த பலிபீடத்திலையும் ஆசாரியர்கள் அக்கினியை கொண்டு வரவில்லை. வெளியே இருந்து அக்கினி வரவில்லை. எங்கே இருந்தான் வந்தது? பரலோகத்தில் இருந்தே இருந்து. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேவ திட்டத்தின்படி, தேவ தீர்மானத்தின்படி, தேவன் சொன்னபடி செய்கிற எல்லா வேலையிலையும் பரலோகத்தின் அங்கீகாரம் எப்பொழுதுமே இருக்கும். ஹல்லேலூயா. அதுல பரலோக முத்திரை இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இப்பொழுது சத்துரு
அக்கினிக்கு இரையாக்கி விட்டான். இவன் எங்கிருந்து கொண்டு வந்தான்? இவனாக கொண்டு வந்த அக்கினி. நல்லா கவனிங்க. பரிசுத்த ஸ்தலமாகிய தேவ சபை பாழாக்கப்படுவதற்கு சத்துரு தந்திரமாக வஞ்சகமாக அக்கினியை கொண்டு வந்து தேவனுடைய அக்கினி போல காட்சியளிக்கிற ஒரு காட்சியை நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். விளக்கமாக சொல்வதற்கு நேரமில்லை, நான் பேச வேண்டிய காரியம் வேறு. ஆனாலும் ஒரு முகவுரையான காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ அக்கினியை கண்ட ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். தேவ அக்கினியை கண்ட ஜனங்கள் ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொண்டார் என்று உள்ளத்திலே சந்தோஷம் பொங்க மிகுந்த ஆரவாரம் செய்தார்கள். ஆனால் சத்ருவின் அக்கினி உள்ள வந்த போது ஜனங்கள் அழுதார்கள். ஏனென்றால் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிற்று. ஆகையினால் தான் லேவியர் ஆகமத்திலே முதலாவது ஆண்டவருடைய அக்கினி வந்து அந்த பலிபீடத்தில் இறங்கின அந்த மோசேயின் நாட்களிலே நடந்த பின்னர் ஆரோனுடைய புத்திரர்கள் கர்த்தர் கட்டளையிடாத அக்கினியை கொண்டு வந்த போது முதல்லேயே ஆண்டவர் அவர்கள் 2 பேரையும் அடித்து அங்கே கொன்று விட்ட காரியத்தை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டிலையும் பெந்தேகோஸ்தே நாளிலே எங்கே இருந்து அக்கினி வந்தது? அல்லேலூயா. அதை யாரும் கொளுத்தவில்லை, தேவனே அவர்களை கொளுத்தி விட்டார். அல்லேலூயா. யாரும் கீழே இருந்து அக்கினி போடல, வந்த 120 மேலையும் மேலே இருந்த அக்கினி வந்தது. சபை ஸ்தாபிக்கப்பட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? ஆண்டவர் செய்கிற காரியம், ஆண்டவர் அங்கீகரிக்கிற காரியம், ஆண்டவர் அனுமதிக்கிற காரியத்தில் எப்பொழுதும் தன்னுடைய அக்கினியினால் முத்திரித்து இது நான் கட்டளையிட்டதுன்னு சொல்வார். ஆனால் அந்த அர்ப்பணிக்க வேண்டிய அந்த சபைக்குள்ளே அனனியா சப்பிரா என்பவர்கள் தன்னயமாக செயல்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் நடந்த காரியம் உங்களுக்கு தெரியும். என்ன நடந்தது? அவர்கள் அங்கேயே செத்து மடிந்தார்கள். அது பழைய ஏற்பாட்டிலே நிழலாட்டமாக காணப்பட்ட சபையிலேயும் நடந்தது, புதிய ஏற்பாட்டிலே நிஜமான சபையிலேயும் நடந்தது, உடனடியாக நடந்தது. ஆனால் நாட்கள் செல்ல 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 அந்நிய அக்னியை அடையாளம் கண்டுகொள்ள கூடாதபடி ஜனங்கள் மாறிவிட்டபடியினாலே அந்த அந்நிய அக்னி உள்ளே வந்து எல்லாவற்றையும் சுட்டரித்து போட்டதே ஆண்டவரே என்று ஆசாபு புலம்புகிறான். நான் பேச வந்த காரியம் அது அல்ல என்கிறபடினாலே இதை கொஞ்சம் குறிப்பு மாத்திரம் காண்பித்து விட்டு நான் கடந்து சொல்கிறேன். இன்றைக்கும் பரிசுத்த ஸ்தலங்கள் கெட்டு போகிறதற்கு காரணம் கர்த்தர் கட்டளையிடாத, அல்லேலூயா, கர்த்தர் கட்டளையிடாத, கர்த்தருடைய வார்த்தையிலே காணப்படாத எந்த காரியமும் தேவன் கட்டளையிட்டது அல்ல. அவைகள் தந்திரமாக வஞ்சகமாக சபைக்குள்ளே நுழைந்து காரியங்களை கெடுத்து போடுவதற்கான காரியத்தை நான் பல இடங்களில் பார்க்கிறதுனால நான் ஒரு பெரிய அங்கலாய்ப்போடு இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால தான் ஆசாபுரம், ஐயோ ஆண்டவரே, பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டானே. இதை குறித்து விவரமாக நான் பேசவில்லை, கொஞ்சம் இதை மாத்திரம் காண்பிக்க விரும்புகிறேன். அந்த கவனியுங்கள். சமீபத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தேன் வெளிநாட்டில். அந்த சபையில நடந்த சில அலங்கோலங்களை பார்த்து என்னால் சகிக்க முடியவில்லை. திடீரென்று பாஸ்டர் எல்லாரையும் கூப்பிட்டார். வாருங்கள் வாருங்கள் என்றார். சபையார் வந்திருந்தவர்கள் வட்டமாக நின்று எல்லாரும் தமிழ்நாட்டில் கும்மி அடிப்பது போல் கும்மி அடித்து வந்தார்கள். அவர் ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாரையும் உற்சாகப்படுத்தினார். ஊற்று தண்ணீரே பொங்கி வா பொங்கி வா என்று ஜனங்கள் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாடின பின்னதான் ஊற்று தண்ணீர் கீழே இருந்து புறங்கினது என்று சொல்லி பாடினார். எனக்கு கொஞ்சம் விகற்பமாக தெரிந்தது. எனக்கு விகற்பமாக தெரிந்த அந்த நேரத்தில் நான் பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். அவர் சபையில் தன்னுடைய காரியங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு மெக்சிகோ நாட்டை சேர்ந்த போதகர். நல்லா கவனிங்க. எல்லாம் சுத்தி சுத்தி கும்மி அடிச்சு ஊற்று தண்ணீரை பொங்கி வா பொங்கி வா பொங்கி வா பொங்கி வா பொங்கி வா என்று அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள்.
இந்த பாஸ்டர் ஒவ்வொருத்தருடைய அடி வயிற்றிலையும் கை வைத்தார். ஆண்கள் பெண்கள் எல்லாருடைய அடி பொங்கு பொங்கு பொங்குனார். பொங்கு பொங்குன்னு சொன்ன உடனே அவருக்கு அடி வயிற்றுல கை வச்சோடனே ஒரு 10 பேர் விழுந்து பாம்பு மாதிரி நெளிஞ்சான். பொங்கி வருது பாருன்னாரு. எனக்கோ பொங்கிக்கிட்டு வந்தது கோபம். ஏன்னா வேதத்தில் அப்படி எங்கேயும் பார்க்கல. பொங்கி வந்தா பாம்பு மாதிரி நெளிஞ்சு அவன் புஷ் புஷ்ங்கிறான். பாம்பு எப்படி எப்படி நெளிஞ்சு புஷ் புஷ் புஷ்ங்கிறான். அவர் பாஸ்டர் பார்த்தீர்களா நான் சொன்னார். நான் சொன்னேன் பார்த்து விட்டேன், இது அக்னியா இல்லை, இது அந்நிய அக்னி என்றேன். அவருக்கு கொஞ்சம் என் மேலே கோபம். ஏன்னா நான் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர், அது இந்தியாவிலேருந்து வந்துருக்க ஆள். இந்த ஆள் இது டூப்ளிகேட் கவுண்டர். நான் இப்படி தான் சொன்னேன், இட் இஸ் அ கவுண்டர் ஃபீட், இட்ஸ் அ கவுண்டர் ஃபீட், இட்ஸ் நாட் ஃப்ரம் காட் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு இப்போ என்னை பிரசங்கம் பண்ண வைக்கணும், ஏன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டார் இவர் தான் பிரசங்க யாருன்னுட்டு. என்னை தடுக்கவும் முடியாத நிலைமையில நான் அந்த சபையில் அவரை பார்த்து சொன்னேன், பாஸ்டர் யூ ஆர் நாட் ரெஃபரிங் டு த டிக்ஷனரி. நம்ம டிக்ஷனரி ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையும் அப்போஸ்தலருடைய காரியங்களையும் நீர் கொஞ்சம் பார்த்து ரெஃபர் பண்ணி இது நடந்துதான்னு கேட்டிருந்தா நீங்கள் அந்த அக்னியை உள்ளே கொண்டு வந்திருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னபோது தான் அவர் யோசிக்க ஆரம்பித்தார். 7 ஆண்டுகள் போதகராக இருக்கிறார், 7 years. நாங்கள் இப்படி தான் பிரதர் பண்ணோம். நான் எங்கே கற்றுக்கொண்டீர்கள்னு கேட்டேன். எங்கள் ஊரில் கூடு கூடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஆப்பிரிக்கன் ஸ்டைலில் நாங்கள் இப்படி தான் சுற்றி 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 ஆடும்போது அருள் வந்து இறங்கும். எங்க ஆப்பிரிக்காவில் இருந்த ஒரு மிஷினரி அங்கே மெக்சிகோவுக்கு போய் அவர் இந்த பிளாக் மேஜிக்கு காட்டி இவர் அங்கே இருந்து பற்றிக்கிட்டு வந்த அக்னி தான் இப்போ எந்த ஊர்னு சொல்ல மாட்டேன், இந்த ஊரில் எரிய ஆரம்பித்ததை பார்த்துட்டு நான் அவர் காட்டேன். கமான், நான் உங்கள் கைகளில் இருக்கிற வேத புஸ்தகத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை பார்க்கிறேன். அபிஷேகம் பெற்றவர்கள் இப்படித்தான் பாம்பை போல நெளிந்து புஸ்ஸு புஸ்ஸு என்றார்கள். எங்கேயாவது சொல்லுங்க, நானும் எங்கள் ஊரில் போய் புஸ்ஸு புஸ்ஸுன்னு செய்ய வைக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை வஞ்சகம்! 200 பேர் அந்த மாதிரி காரியத்தில் சிக்கி தவிக்கிறது. இன்னும் ஏராளமான அடையாளம் கொண்டு எல்லாத்தையும் சொல்லி உங்களை குழப்ப விரும்பலை. நீங்கள் பார்க்காத எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க அருமையானவர்களே. சத்துரு நேரடியாக அக்னியை கொண்டு வருவதில்லை, அவன் தந்திரமாக வஞ்சகமாக ஒரு போலியான அக்னியை கொண்டு வந்து சுட்டரித்து பரிசுத்த ஸ்தலத்தை சுட்டரித்து போட்டதை கண்ட ஆசா புலம்புகிறான். ஐயோ ஆண்டவரே, சத்துருவுடைய காரியங்களை எல்லாம் சுட்டரித்து போட்டானே. அருமையானவர்களை, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள். அதற்கு நமக்கு அடிப்படையாக தேவ சபையை குறித்த ஒரு நல்ல பிக்சர், நல்ல படம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 2வது வசனத்தில் எழுதியிருக்கார். அதைத்தான் நான் கொஞ்சம் விவரமா பேச போகிறேன். அதுக்கு முன்னதாக இன்னும் மறுபடியும் இந்த 7வது வசனத்தை வாசிக்கலாம். உமது பரிசுத்த ஸ்தலத்தை, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி, அக்கினிக்கு இரையாக்கி, உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை, உம்முடைய நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். அசுத்தமும் உள்ளே கொண்டு வந்து விட்டான். விபச்சாரத்திற்காகவும் வேசித்தன ஆவிகளுக்காகவும் அவைகளுடைய கிரியைகளுக்காக நான் உள்ளே நுழைந்த போது இங்கு ஜெபத்திலே வழி நடத்தினீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவதாசர்களே, தேவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட பாரத்தை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். விபச்சாரமும் வேசித்தனமும் இன்றைக்கு விலை போக வேண்டிய அவசியம் இல்லாதபடி அது தாராளமாக இலவசமாக கொடுக்கப்படுகிற ஒரு பொல்லாத நாட்களிலே இந்தியாவும் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வெளி உலகத்திலே, உலகத்தின் ஆவியிலே அது கலந்திருக்குமானால் நான் அதை குறித்து ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் அது சபைக்குள்ளேயும் அதே ஆவி, அந்த வேசித்தனத்தின் விபச்சாரத்தின் ஆவி சபையின் ஊழியர்களையும் சபையின் ஊழியங்களையும் கெடுத்து கொண்டிருக்கிறத பார்க்கும்போது அங்கலாய்க்கிறேன். ஏனென்றால் அன்றைக்கு பீலையாம் பாலாக்குக்கு செய்த உபதேசத்தையும் போதகத்தையும் பின்பற்றி தங்களை அசுத்திப்படுத்தி கொண்டார்களே இஸ்ரவேல் ஜனங்கள். அதை போலவே பீலையாமினுடைய போதகத்துக்கு செவி சாய்த்தவர்கள் பொருளாசையின் அடிப்படையிலே அதை செய்து முடித்து விட்டபடினாலே இன்றைக்கு அநேகர் அசுசிப்பட்டதினால தேவன் நடக்க கூடாதபடி ஒரு பரிசுத்த ஸ்தலம் மாறிவிட்ட ஒரு பொல்லாத காரியம்
இன்றைக்கும் சபையிலே உண்டு. ஏன் ஏன் முன்னேற வேண்டிய ஜனங்கள், கானானை சுதந்தரிப்பதற்கு போக வேண்டிய ஜனங்கள், தேசங்களில் இருக்கிற ராட்சசர்களை அழித்து கோட்டைகளை சுக்குநூறாக்கி ராஜாக்களின் கழுத்துகளிலே கால்களை வைக்க வேண்டிய இந்த ஜனங்களை மோவாபிலேயே தங்க வைப்பதற்கு பீலையாம் கொடுத்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட பாலாக் தன்னுடைய பிள்ளைகளை, வாலிப பெண்களை அவர்களுக்குள்ளே அனுப்பி அசுசிப்படுத்தின அதே காரியத்தை தேசத்தை சுதந்தரிக்க கூடாதபடிக்கு, இன்னும் சுதந்தரிக்க வேண்டிய தேசம் ஏராளமாக இருக்கிறதை காணக்கூடாதபடிக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பூமி எங்கும் என்னுடைய தாமத்தை சூரி அறிவிங்கள் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு இங்கேயே சுகபோகத்திலே வாழ்வதற்கு ஜனங்களை திருப்பிவிட்ட அந்த பொல்லாத பிசாசு அசுத்தத்தையும் உள்ளே கொண்டு வந்து விட்டான். அந்த சத்துருக்கள் அசுசிப்படுத்தினார்கள் என்று ஆசாபு அங்கலாய்க்கிறான். அது எப்படியெல்லாம் நடந்ததாம்? அடுத்த வசனத்தை வாசித்து விடுங்கள். 8வது வசனத்தை வாசித்து விடுங்கள். அவர்களை ஏகமாய் நிர்த்துளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டரித்து போட்டார்கள். நல்லா கவனிங்க. இந்த ஆசாபினுடைய சங்கீதத்தை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் இஸ்ரவேலின் காரியத்தை மனதிலே வைக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் அந்த காரியத்தை காண்பித்து கொடுத்து விட்டு நான் இன்றைக்கு பேச வந்த காரியத்திற்குள் வருகிறேன். அந்த நாட்களிலே ஆலயம் என்பது எருசலேமில் மாத்திரம்தான் காணப்பட்டது. அப்ப இங்க ஆலயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே காணப்பட்ட ஆலயத்தை குறித்து பேசவில்லை. எருசலேம் ஆலயத்தில் நடந்த வேலை முன்னதாக பேசிவிட்டு ஆலயங்களை எல்லாம் என்று சொல்லுகிறது. ஜெப ஆலயங்களை குறிக்கிறது. யூதருடைய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஜெப ஆலயத்திலே, நாசரேத்தில் உள்ள ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார் என்றும், கப்பர்நகூமிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார் என்றும், அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே அப்போஸ்தல சென்ற இடங்களிலே ஜெப ஆலயங்களில் பிரவேசித்து பிரசங்கம் பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோமே. அது எருசலேம் தேவாலயத்தை குறிக்கவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எங்கெல்லாம் யூதர்கள் அல்லது தேவ மனிதர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் சென்றார்களோ அங்கெல்லாம் ஜனங்கள் கூடி 2 காரியத்தை செய்வதற்காக ஜெப ஆலயங்களை உண்டாக்கினார்கள். அதை ஆங்கிலத்தில் சினகாக் என்று சொல்லுகிறோம், தமிழிலே ஜெப ஆலயம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த சினகாக் அல்லது ஜெப ஆலயத்தில் நடக்கிற 2 காரியம். ஒன்று, ஜெபம் ஏறெடுக்கப்படும். இரண்டாவது நடக்கிறது, வார்த்தை விவரித்து காண்பிக்கப்படும். தீர்க்க தரிசன ஆகமங்கள் வாசிக்கப்படும். தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களை, நியாயப்பிரமாணத்தை வாசித்து அதை விளக்குவார்கள் ஜனங்களுக்கு. ஜனங்கள் 2 காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு கூட இருக்கிற சம்பந்தத்தை எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டவைகள் ஜெப ஆலயங்கள். ஆனால் சத்துரு என்ன செய்துட்டான்? இந்த ஆலயங்களை எல்லாம் என்ன செஞ்சிட்டான்? அழித்து போட்டு விட்டான். நன்றாக கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையின் போதகர்களே, சத்துரு வஞ்சகமாக இன்றைக்கு செய்கிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்கிறேன். A place where people pray, look unto the Lord, cry unto the Lord. அதனால தான் அதுக்கு பேர் ஜெப ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் சினகாக் என்று சொல்லப்பட்டாலும் தமிழில் அழகாக மொழிபெயர்த்திருக்கால் ஜெப ஆலயம். அங்கே ஒரு பாட்டியமாவோ, ஒரு வயதானவர்களோ அல்லது கஷ்டப்பட்டவர்களோ, வேலை இல்லாதவர்களோ, வாலிப பெண்களோ போய் தங்களுடைய வாழ்க்கைக்காகவும் தங்களை ஆண்டவரை தேடுவதற்காகவும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக தான் அப்படி அந்தந்த இடத்துல ஜெபத்தை உண்டாக்குற ஜெப ஆலயம் உண்டு. ஆனால் இப்போ என்ன தெரியுமா? ஜெப கோபுரங்கள் வந்துட்டு. நீ சபைக்கெல்லாம் போய் ஜெபிக்க வேண்டாம், பாஸ்டர் சரி கிடையாது, நாங்கள் தான் பெரிய ஆள், ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக நடக்கிறோம், அதனால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஹலோ, கொஞ்சம் புரிஞ்சுங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஏராளமான மக்களை தரணும். ஆனால் சின்ன சின்ன குட்டி குட்டி சபைகள் அங்கங்கே உண்டாக்குறதுக்கு தேவன் வைத்த காரியம் அந்த காலத்தில் அதுக்கு தான் இருந்தது. அங்கே வசனத்தை விவரித்து காண்பிப்பார்கள், நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிப்பார்கள்.
ஏன்னா நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொள்றதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அது மோசேயின் காலத்தில் எழுதப்பட்டது. 2000 வருஷத்துக்கு பிறகு அந்த வார்த்தை மாறி இருக்கலாம். அதனால அந்த வார்த்தை என்னன்னு சொல்றதுக்கு விளங்க வைப்பதற்கு அந்த எபிரேய மொழியில மொழி மாற்றம் உண்டானதுனால அதை விளங்க வைக்கிறதுக்கு நியாயசாஸ்திரிகள் நியாயப்பிரமாணிகள் சொல்லுவாங்க. இயேசுவே வந்து சோதிச்சு பார்த்தாங்களா, ஐயா உங்க நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்குது? ஒருத்தியுடைய கணவன் இறந்து போனா அந்த கணவன் நிமித்தம் அவளுக்கு புத்திர சுவிகாரம் உண்டாகிறதுக்காக அவருடைய தம்பி கல்யாணம் கட்டணும். உங்க வேதத்தில் தானே எழுதியிருக்கு, நியாயப்பிரமாணம் தானே? ஆமா ஆமா. இப்படி ஒரு பொண்ணு இருந்தா அந்த ஒருக்கு 7 பேர் சகோதரனா இருந்தாங்க. மூத்தவன் செத்தான், மறுபடி செத்தான், மறுபடி செத்தான். இவளுக்கு 7 பேருக்கும் கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாங்க. இப்ப எங்களுக்கு அர்த்தம் சொல்லும். உயிர்த்தெழுதல்ல இவ யாருக்கு பெஞ்சாதியா இருப்பா? இவனுக்கு கவலெல்லாம் அங்க போனாலும் பெஞ்சாதி தர்ற, இங்க அடிபட்டது பத்தாது, இங்க அடி வாங்கினது பத்தாது, அங்கேயும் போய் அடி வாங்கினது. 7 பேர் கல்யாணம் கட்டினானா யார் ஐயா? நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணம் அவனுக்கு விளங்கல. அதனால நியாயப்பிரமாணத்தை விவரித்து காட்டுறதுக்கு அங்க ஆட்களை வைத்திருந்தார்கள். அதனால அவங்க பேரு நியாய சாஸ்திரிகள், வேத பாரகர்கள். அந்த நாள்ல பிரிண்ட் பண்ண எல்லாருக்கும் கையில இருக்க மாதிரி புஸ்தகம் கொடுக்கல, தோல் சுருள தான் எழுதணும். அதனால காப்பி பண்ணக்கூடிய ஸ்கிரைப்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிற அந்த வேதத்தை எடுத்து எழுதுகிறவர்கள் இருந்தார்கள். இந்த வேதம் இருக்கிறத எடுத்து, அதனால தான் இயேசு தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு போய் அங்க ஒரு புத்தக சுருளை, அந்த தோல் சுருளை எடுத்து அதை வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், ஹல்லேலூயா, கட்டுண்டவர்களுடைய கட்டுகளை அவிழ்க்கவும் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்பினான்னு சொன்ன பகுதியை வாசித்தோன்னே, அதை பார்த்த உடனே அவர் ஒன்றும் விவரிக்கலாம் இல்லை, அவர்லேயே அது நிறைவேறத பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். கரங்களை தட்டி ஆண்டவரை மயம்படுத்தலாமா? நல்ல கவனிங்க. இதுக்கு தான் ஜெப ஆலயங்கள் இருந்தது. இப்போ வேதத்தை அங்க கேட்காதபடி டிவிலேயே கேட்கறதுக்கு வச்சுட்டான். ஹலோ, என் ப்ரோக்ராமும் டிவியில வருது. நான் டிவி பிரசங்கத்துக்கு விரோதி அல்ல, ஆனா டிவியை தான் சார்ந்து இருக்கிறதுக்கு விரோதி. சபையில வேத வியாக்கியானம், வேதத்தை குறித்த தெளிவு, வேதம் இதுதான் சொல்லுதுங்கிற காரியத்தை சொல்லி கொடுக்கிறதுக்கு தான் தேவன் சபையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். பக்கத்தில் எல்லாரும் கரங்களை வைத்து சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆங்காங்கே தேவன் உண்டாக்கி இருக்கிற சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தெரிந்தவர்கள் கரங்களை தட்டி பாடும். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் எப்பொழுதும் தன்னுடைய ஜனங்கள் மத்தியில உலாவி வர விரும்புகிறவர். அதைத்தான் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல அந்த 7 குத்துவெளுக்களின் மத்தியிலே உலாவி வருகிறவராக தேவன் நமக்கு காட்சி அளிக்கிறார். இயேசு காட்சி அளிக்கிறார். கரங்களை தேடி மறுபடியும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆனா இது எல்லாம் இல்லாம போறதுக்கு வஞ்சகமா, தந்திரமா, மாடனா, ரொம்ப மாடனா சத்துரு கிரியை செய்வதை பார்த்ததுனால தான் சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமா சொல்றான், சத்துரு அனைத்தையும் கெட்டு போட்டானே. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சத்துரு வஞ்சகமா, தந்திரமா, மாடனா அனைத்தையும் கெடுத்து போடுறான். பார்த்துட்டு சும்மா இருந்துடாத. அவன் பாட்டு அவன் வேலை செய்யறான், பிரதர் நாங்க எங்க வேலை செய்யறோம்னு சொல்லிடாத. அதுக்கு அழைக்கல தேவன் ஒண்ணு. ஹல்லேலூயா. ஊழியக்காரராகிய உங்களையும் என்னையும் காவல்காரனா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கு அதுக்காக ஊழியக்காரர் பார்த்துக்கிட்டார், நான் தூங்குறேன்னு தூங்க முடியாது. ஹல்லேலூயா. நானும் விழிப்போடு கூட காத்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. நல்ல கவனி. ஏன் சங்கீதக்காரன் இப்படி புலம்புறான் என்ற சபையை குறித்த ஒரு பெரிய உன்னத படத்தை அவனுடைய மனதிலே வைத்திருக்கிறான். நல்ல கவனி. இப்ப மறுபடி 2வது வசனத்துக்கு மறுபடி வாசிக்கலாம். 2வது வசனத்தை வாசி. நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும். போதும். நல்ல கவனி. அவன் கொடுக்கிற முதல் பேரு, ஆண்டவரே இந்த சபை என்ன தெரியுமா, நீங்க சம்பாதிச்சது. வாசிக்கலாம், இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம். எப்படி சம்பாதித்தார் என்னங்க ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே மூப்பர்களை பார்த்து எபேசு பட்டணத்தில் இருந்த சபைகளின் மூப்பர்களை அழைத்து பவுல் அவர்களுக்கு பேசுகிற ஒரு பெரிய சங்கதி என்ன, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அல்லேலூயா. ஆண்டவர் என்னையும் உன்னையும் சாதாரணமான விலை கொடுத்து வாங்கல. வேதம் சொல்கிறது கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. அல்லேலூயா. நான் ஒரு பொருளை வாங்கினா அந்த பொருள் என்ன விலைன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த பொருளுடைய மதிப்பு நாம் புரிந்து கொள்ளலாம். ஆமா, நான் ஒரு சின்ன ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்குறதுக்கு போனேன். 2 பொருளை காட்டினாங்க. ஒன்னு சொன்னாங்க இது ஸ்பெயின்ல செய்தது, இன்னொன்னு சொன்னாங்க இது சைனால செஞ்சது. நான் கேட்டேன், என்னையா ரெண்டும் சத்தம் போடும்? ரெண்டும் சத்தம் போடும். அப்ப என்னையா அதுக்கு அதை விட இது 2.5 மடங்கு விலை சொல்றாங்க. இது 10,000 ரூபாய் சொன்னா அது 35,000 ரூபாய் சொல்றாங்க. ஸ்பெயின் பொருளுக்கு 35,000 ரூபாய் சொல்றாங்க. சைனா பொருளுக்கு எத்தனை ரூபாய் சொல்றாங்க? 10,000 சொல்றாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னையா ரெண்டும் சத்தம் போடுங்கிறீங்க, ரெண்டும் எவ்வளவு சத்தம் போடணுமோ அவ்வளவு சத்தம் போடுங்கிறீங்க, ஸ்வீட்டா இருக்குமா? ஸ்வீட்டெல்லாம் இருக்கும். ஆனா நாங்க இதை விற்கும் போது இதுக்கு 1 வருஷம் தான் கேரண்டி. எதுக்கு? 10,000 சைனா பொருளுக்கு 1 வருஷம் கேரண்டி, இதுக்கு 15 வருஷம் கேரண்டி. நீங்க எதை வாங்கணுமோ உங்க இஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் எதை வாங்குவேன்? 15 வருஷம் கேரண்டியா? நீங்க என்ன சத்தம் போட்டாலும் அதுல இருக்கிற எலக்ட்ரானிக் எல்லாம் கெட்டு போகாது. ஆனா 1 வருஷத்துக்குள்ள நாங்க மாத்தி தருவோம். 1 வருஷத்துக்கு பிறகு அதுக்கு அட்டை கிழிஞ்சு அதுக்கெல்லாம் கிழிஞ்சதுன்னா மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை காட்டினாங்க. நான் அப்போ ஒருவேளை நினைக்கலாம் 10,000 தான் இருக்குது, 10,000 வச்சுட்டு அப்படி வாங்க மாட்டேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த 35,000 கூடிய காரியத்தை வாங்க. ஏன்னா அது விலையேற பெற்றது, கொஞ்ச நாள் நிலைச்சு நிற்கும். ஆனால் ஒன்னிலையும் என்னிலையும் ஆண்டவர் என்ன பார்த்தாரு சொல்லுங்க? உங்ககிட்ட என்னையா பார்த்தாரு? என்கிட்ட என்ன பார்த்தாரு? இது ரொம்ப நிலைச்சு நிற்குன்னு பார்த்தாரா? இல்லை நிறையா காணிக்க கொடுக்குன்னு பார்த்தாரா?
இல்லைன்னா பயங்கரமான அறிவை கொண்டு வந்து உள்ள போட்டுன்னு பார்த்தாரா, இல்லைன்னா பயங்கரமான ஆள் அப்படின்னு பார்த்தாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய மகா பரிசுத்த ரத்தத்தை, விலையேற பெற்ற ரத்தத்தை எனக்காக சிந்தின அந்த ஆண்டவர் என்னையில என்னையா கண்டார்? என்ன கண்டார்? ஒரு மனுஷீகத்துல இருக்கிறன்னா நல்ல பொருளா வாங்கணும் தானே, நல்லதை தானே பார்க்கறதுக்கு என்ன விலையும் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிறேன். வேதத்துல என் ஆண்டவர் சொன்னார்ல, ஒரு மனுஷன் ஒரு நிலத்துல பொக்கிஷத்தை பார்த்து தனக்கு உண்டானதெல்லாம் விற்று அதை போய் கொண்டானாம். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் அவ்வளவு விலை பெரியது. என்னில என்னையா கண்டாரு? தன்னுடைய சொந்த குமாரன, செல்ல குமாரன மடியில இருந்து வார்த்தையினாலேயே இந்த உலகத்தை உண்டாக்குன அந்த வார்த்தையே மாமிசமாக்கி அவருடைய ரத்தத்தினால என்ன சம்பாதிக்கிறதுக்கு என்னையா கண்டா? நல்லா கவனிங்க கொஞ்சம். எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருது. நான் உங்களுக்கு சொன்ன விளங்குங்கிறதுக்காக, விளங்காதவங்களுக்கும் விளங்க வைக்கிறதுக்காக. கடிகாரம் கண்டுபிடிக்கப்படாத நாட்களில இங்கிலாந்து தேசத்துல ட்ரம்பிள் அப்படின்னு ஒரு ராஜாவுடைய நாட்கள் நடந்த ஒரு சம்பவத்தை நான் வாசித்திருக்கிறேன். அந்த கடிகாரம் அப்ப கிடையாது. அப்ப கடிகாரம் கிடையாத போது மணி எப்படி பட்டாங்கன்னு சொன்னா, காலையில சூரியன் எழுந்துறது அவங்களுக்கு ஆரம்பம், சூரியன் அஸ்தமாகிறது அவங்களுக்கு முடிவு. இத அவங்க நாலா பிரிச்சாங்க. ராத்திரிய நாலா பிரிச்சாங்க, அதனால தான் பகலையும் நாலா பிரிச்சாங்க. அந்த நாலா பிரிச்சதுனால தான் பழைய காலத்துல கடிகாரம்னு ஒண்ணு இல்லாத போது, 24 மணிங்கிறது இல்லாத போது, அப்ப என்ன சொன்னாங்க, ஒரு ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் சொன்னாங்க. மேல இருக்கிறது பாகம் சொன்னாங்க. பகல பாகம் சொன்னாங்க. 1ஆம் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம், 4ஆம் பாகம். அதனாலதான் ஹிந்தி மொழியில மத்தியானத்துக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பகர்னு சொல்லுவாங்க. நம்ம பாகம்னு சொல்றது அவங்க பகர்னு சொல்லுவாங்க. ஏக் பகர் தோ பகர். தோ பகர் சொன்னா 12 மணி ஆயிட்டுன்னு அர்த்தம். அதனாலதான் ஹிந்தியில் அப்படி இருக்குது. நமக்கு வேதத்துல வர்றது 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் என்ன அர்த்தம்? 3 மணி நேரம் போயிட்டுன்னு அர்த்தம். இப்ப 3 மணி நேரம். ஆனா அவங்களுக்கு தெரியாது, 4ஆ தான் பிரிச்சிருந்தாங்க. நல்லா கவனிங்க. அப்படி இருக்கிற நாட்களில ஒரு பெண், அழகான ஒரு பெண்ணுக்கு ஒரு வாலிபனை திருமணத்துக்கு நிச்சயித்திருந்தாங்க. திருமணத்துக்கு நிச்சயித்திருந்த அந்த வாலிபனுக்கும் அவளுக்கும் நல்ல ஒரு அன்பு இருந்தது. கல்யாண நாளை நோக்கி அந்த பெண் காத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல, 6 மாதங்கள் இருந்த அந்த நேரத்துல அந்த வாலிபன் ஒரு மனுஷனை கொன்னு போட்டான். கொன்னு போட்டது கோபத்துல கொன்னு போட்டான். கோபத்துல கொன்னு போட்ட உடனே அவனை கையும் மெய்யுமா பிடிச்சாங்க. ஆகையினால ராஜாவுக்கு முன்னால கொண்டு போனாங்க. ராஜா மற்றவனை கொன்ற இவனுக்கு மரண தண்டனை என்று சொல்லிவிட்டார். இது உண்மையால் இங்கிலாந்து தேசத்துல நடந்தது. நான் உங்களுக்கு சொல்றேன் புரிந்து கொள்வதற்காக. அந்த தேசத்துல மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஒரு முறையை வச்சிருந்தாங்க. என்ன வச்சிருந்தாங்க? அந்த அந்த நகரத்தில் இருக்க ஒரு பெரிய மலையில கொண்டு அவனை நிறுத்துவாங்க. 4 பேர் அன்றைக்கு இருந்த துப்பாக்கியை வச்சு அவங்க முன்னால நிற்பாங்க. கடிகாரம் கண்டுபிடிக்க முடியல, ஆனா துப்பாக்கி கண்டுபிடிச்சிருந்தாங்க. துப்பாக்கி வச்சு அவனை நோக்கி சுடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா எப்படி, எந்த மணியில சுடணுங்கிறதுக்காக அந்த ஊருக்கு மத்தியில ஒரு பெரிய ஆலயம் இருந்தது, தேவாலயம் இருந்தது. தேவாலயத்துல மாத்திரம் மணி கட்டியிருப்பாங்க. சூரியன் அஸ்தமித்து விட்டது, சூரியன் எழுந்து விட்டது என்பதை காண்பிப்பதற்காக அந்த மணி அடிக்கப்படும். எப்படி இந்த 40 நாள் உண்ணாவிரதம் உபவாச நாட்கள்ல முஸ்லீம்கள் தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி அந்த இது வந்துட்டுன்னு சொல்றாங்களோ, அத மாதிரி அன்னைக்கு இருந்துச்சு. அப்ப மணி அடிக்கிற போது அந்த ஆளை கொல்லணும். சூரியன் அஸ்தமிக்கும் போது அவன் வாழ்க்கை முடியணுங்கிறது அந்த தேசத்தினுடைய நியமம். இப்ப அந்த மகனை அங்க கொண்டு போயிட்டாங்க. அங்க கொண்டு போய் நீட்டி அவனுடைய கண்கள் எல்லாம் கட்டிட்டாங்க. 4 பேர் துப்பாக்கியோட நிற்கிறாங்க. கட்டப்பட்டவனாக மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். ஆனா அன்றைக்கு மாத்திரம் மணி அடிக்கல. மணி சத்தம் கேட்கல. அந்த தேசத்தின் சட்டத்தின்படி மணி சத்தம் கேட்கலன்னா அவனை கொல்லக்கூடாது. என்னமோ ராஜா மனம் வச்சு மன்னிச்சுட்டாருன்னு அர்த்தம். ஆகையினால அவனை கொல்லக்கூடாது. ஏன் மணி அடிக்கலன்னு சிப்பாய்களுக்கும் தெரியல, அவனுக்கும் புரியல. நடந்தது என்ன தெரியுமா? அந்த மணி அடிக்க வேண்டிய முந்தின நாள், அவனுடைய மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு முந்தின நாள், அந்த இளம் பெண் அந்த மேல கோபுரத்துல இருந்த அந்த பெரிய பித்தளை மணியை எப்படியாயிலும் போய் நிறுத்தணும்னு சொல்லி அன்றைக்கு போட்டிருந்த இடிதாங்கி வழியாக
கைகள்லாம் வெட்டப்பட ராத்திரியோடு ராத்திரி ஏறி காலையிலே போய் உட்கார்ந்துட்டான். காலையில் உட்கார்ந்து சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் அந்த பெரிய மணி, அந்த ஊர் முழுவதுக்கும் கேட்குற மணி சத்தம் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நாக்கை பிடிச்சி தொங்கிட்டா. பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடலை, ஒன்றும் குடிக்கலை. கையில் ஏறுறதுனால கையெல்லாம் காயங்கள். அந்த நாக்கை பிடிச்சி சுற்றி எந்த விதத்துலேயும் இந்த மணி சத்தம் கேட்கக்கூடாதுன்ற வச்சு அங்கே தன்னை போர்த்து கொண்டு அங்கே தொங்கி கொண்டிருக்கிறாள். நல்லா கவனிங்க, நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அந்த ஊரில் ஒரு கோயில் குட்டியார் உண்டு, செக்ஸ்டன்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் குட்டியாருக்கு 2 காதும் கேட்காது. அவனுக்கு மணி அடிக்கிற வேலை. அங்கே சூரியன் போனவுடனே அவன் இழுக்கணும். அன்னைக்கு இழுத்து பார்த்துக்கான், ரொம்ப டைட்டாக இருந்திருக்கு. ஓஹோ, கிரீஸ் போடணும் போலன்னு நினச்சிட்டு பிடிச்சி தொங்கி தொங்கி அடிச்சிருக்கான். இந்த பெரிய மணி ஆடி அசைந்து அடையும் போது அவனுடைய தலையில் காயம், அவனுடைய முதுகில் காயம், அவனுடைய முட்டுகளில் காயம், எல்லா காயத்தோடு கூட ரத்தம் பீரிட கொஞ்சம் அசைஞ்சா கூட சத்தம் கேட்டுரும். ஒரு சத்தம் கேட்டா கூட எனக்குரியவர், என்னுடைய நேசர், நான் அன்பு செலுத்துகிறவர், எனக்கு வாழ்க்கை தரப்போகிறவர், அவருடைய வாழ்க்கை முடிந்து விடும் என்று சொல்லி அவள் தன்னை மயக்க நிலையில காலையில் விழுந்து கொண்டும் சாப்பிடல, தண்ணியும் குடிக்கல. இந்த நேரத்தில் போத்து கொண்டு நின்று இறுதியாக இந்த செவிட்டு செக்ஸ்டன் மணி அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவள் மெல்ல இறங்கி வந்து, அந்த மனுஷன் இறங்கி வருகிற மலையின் மேலிருந்து அவன் இறங்கி வர இவள் ஓடி போய் ரத்தம் சிந்தினவளாக அவளை கட்டி பிடித்து, நான் உன்னுடைய ரத்தத்தினால் உன்னை சம்பாதித்துக் கொண்டேன் சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவர் மயம்படுத்தலாமா? இதைத்தான் ஐயா இயேசு எனக்காக செய்தார். மரிக்க வேண்டிய என்னை, பாவத்தில் தள்ளப்பட்டிருந்த என்னை, அந்த பாவத்தின் தண்டனை என் மேல் வந்துவிடக்கூடாது என்று எல்லாவற்றையும் தன் மேலே ஏற்றுக்கொண்ட அந்த கல்வாரின் ரத்தத்தினால தான் நான் விலைக்கு வாங்கப்பட்டேன். ஆகையினால தான் என் வேதம் சொல்கிறது, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. அந்த பெரிய விலை கிரயத்தை இயேசு உனக்காக எனக்காக செலுத்தி இருக்கிறபடினால நான் விலையேற பெற்றவனாக மாறி விடுகிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்கிற என்னை விலையேற பெற்றவனாக மாற்றுகிற அந்த மேலான அன்பை நான் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு அவருடைய பாதத்தில் வருகிறேன். அந்த பாடலை அழகாக பாடி இருக்கிறார். அந்த பழைய பாடலை நாம் ஒரு நிமிடம் பாடலாமா? விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் என்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே
விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கல்வாரி நேசத்தெல்லாம் நான் உட்கார்ந்து நான் ருசித்து ஆண்டவர் என்ன விலையேற பெற்றவனாக மாற்றணுங்கிறதுக்காக இத்தனை பெரிய விலைக்கரையும் செலுத்தி இருக்கிறார் என்கிறது அறியும் போது நான் செலுத்துற எந்த விலைய காரியமும் எனக்கு பெருசாவே தெரியல. ஹல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன், என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல, நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக சொல்றேன். போன மாசம் 27ஆம் தேதி எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை, தலைப்பிள்ளை, ஒரே மகனை ஊழியத்துக்கு கண்ணு தெரியாத ஒரு காட்டுக்கு எப்படி செய்வான் என்ன செய்வான்னு தெரியாத இடத்துக்கு அனுப்பி தந்த ஒரு நல்ல தாய். அமெரிக்காவில் சொல்லுவாங்க, அமெரிக்காவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் புல்லட், நான் ஒரு துப்பாக்கி குண்டு, ஆனால் எங்கள் அம்மா தான் துப்பாக்கி, அதனால தான் இவ்வளோ வீரியமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி என்னை இந்த உலகத்துக்கு தந்து ஆண்டவருக்கு தந்த ஒரு அருமை தாயினுடைய மரணம் முக்கியமானது தான். எனக்கு செய்தி வந்தது ராத்திரி 10 மணிக்கு வந்தது செய்தி, அம்மா ஆண்டவர் இடத்துல போயிட்டாங்கன்னுட்டு. எனக்கு பொறுப்பு இருக்குது, மூத்த மகன், எங்கள் அம்மாவுடைய அடக்க ஆராதனைக்கு போனோம். ஆனால் எனக்கு பீகாரில் அடுத்த நாள் ஒரு 47 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியிருந்தது. எங்கள் பகுதிகளில் சில நேரங்களில் இப்படி ஞானஸ்தானம் கொடுக்கும்போது உடனே டிவிக்காரங்க பேப்பர்காரங்க வந்து அதை வித்தியாசமாலாம் கதை எழுதுவாங்க. அதனால் நான் இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. 47 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தாலும் நான் தொடர்ச்சியாக நான் ரஷ்யாவுக்கு போகணும். ரஷ்யா போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சில அலுவல் காரியங்களை மற்றவங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுத்துட்டு போகணும். இப்படிப்பட்ட பொறுப்புகளின் நிமித்தம் அரை மணி நேரம் கழித்து என் தங்கைக்கு ஃபோன் பண்ணேன், அம்மா நான் வர முடியாது, நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்க. எல்லாரும் திட்டினாங்க என்னைய, என் கூட இருந்த உடன் ஊழியக்காரங்கள் திட்ட, இப்படிப்பட்ட தியாகம்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், இப்படிப்பட்டெல்லாம் தண்ண வேண்டாம், நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் என்னையும் நேசித்து என்னையும் அன்பு கூர்ந்து என்னை விலையேற பெற்றவனாக மாற்றுறதுக்கு தன்னுடைய ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் அவர் ஊற்றி இருக்கும்போது நான் செய்கிற சின்ன தியாகமும் பெருசு இல்லைங்கிறதுனால அது எனக்கு பெரிய தடையாவே தெரியலை, அது எனக்கு பெரிய நினைவாக தெரியலை. நீங்களும் நானும் இந்த உண்மையை அறிந்திருந்தோம்னா கர்த்தருக்காக எதையும் செய்வதற்கும் எந்த விலைக்கரையும் செலுத்துவதற்கும் ஆயத்தமாகிவிடுமோ அல்லவா? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இன்றைக்கு ஆகையினால் தான் சங்கீதக்காரன் புலம்பும் போது சத்துரு கெடுத்து போட்டது புலம்பும் முதல்ல சபையினுடைய உன்னத நிலைமை சொல்றான், ஆண்டவரே நீங்க பூர்வ காலத்துல சம்பாதித்த உடைய சபையை நினைச்சுக்கிடுங்க, தள்ளிடாதீங்க ஆண்டவரே. நீங்க எவ்வளவு விலைக்கரையும் கொடுத்திருக்கீங்க, அவ்வளவு பெரிய விலைக்கரையத்தை சபை உணரட்டும் ஆண்டவரே. உம்முடைய திரு ரத்தத்தின் பேர்மையை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தை மீட்கிறதற்கு பொல்லாதவர்களாய், பாவிகளாய், துரோகிகளாய், துணிகராய் வாழ்கிற இந்த மக்களை மீட்கிறதுக்கு இவ்வளவு பெரிய விலைக்கரையும் கொடுத்திருக்கீங்களே, இதை சபை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, இதை சபை புரிந்து கொள்ளட்டும். என் கூட மௌரியான்னு ஒரு தம்பி வேலை ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தான். பயங்கரமான பூஜாரியா இருந்தவன் அவனை ஆண்டவர் ரச்சித்தாரு. ரச்சித்து அவனை அவங்க குடும்பம் முழுவதும் இருக்கும்போது ஒரு பெரிய கம்பளி, அந்த நேரத்தில் குளிர் நேரம், ஒரு குளிர் நேரத்தில் ஒரு சின்ன அடிபட்டுதுன்னா ரொம்ப வலிக்கும். நீங்கள் குளிரை பார்த்துருக்க மாட்டீங்க. குளிர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 டிகிரி இருக்கும்போது குளிர் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடி 5 சொட்டு போட்டாலும் குளிர் போகாத அந்த நேரத்தில் குளிரில் ஒரு அடிபட்டாலே பயங்கர வலி எடுக்கும். நல்லா கவனிங்க. வெளியே வெராண்டாவில் ஒரு கட்டில் போட்டு ஒரு கம்பளி மட்டும் போத்துக்கிட்டு இருந்ததை அந்த கம்பளியோடு சேர்த்து 4 பேர் பெரிய பெரிய தடிகளை கொண்டு நல்லா ஓங்கி 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 அடிச்சாங்க. அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, 4 பக்கத்துலேருந்து அடிக்கிறாங்க. ராத்திரி 2 மணிக்கு சத்தம் போடவும் முடியல, அப்படி அடிக்கிறாங்க. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ. அவன் எலும்பு எப்படி உடையாம இருந்ததுன்னு தெரியல. காலையில என் வீட்டு வந்து கதவை வந்து தட்டினான். அன்னைய ராத்திரி முழுவதும் அடிச்சாங்க. நான் சொன்னேன், எப்படியாடா தாங்கினேன்? ஒரு சின்ன அடி அந்த குளிர் நேரத்தில் தாங்க முடியாது. தெரியல நான் எப்படி தாங்கினேன்னு தெரியல. நான் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டேனே, எனக்காக 39 தடவை
சவுக்குனால அடிபட்டு உழுதவனுடைய நிலம் போல மாறிட்டுன்னு சொல்லி வசனத்தை நீங்க காட்டி தந்தீங்களே, இயேசு நமக்காக எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறாருன்னுட்டு. ஒரு 39 அடியும் எலும்பு உருளை கற்கள் ஈய குண்டுகள் அவருடைய சரீரத்தை பிச்சை அந்த காட்சி நான் பார்க்கும்போது, அவருக்கு அந்த பாடு நான் என்னைய மீட்கிறதுக்கு அவருக்காக நான் 4 அடிபட்டதில் ஒன்றும் மாறிடாதுன்னு இன்னைக்கு ஊழியக்காரனா உத்தரப்பிரதேசத்தில் ஊழியஞ்சாரன். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாம். சிடி ஸ்டட்னு சொல்கிற ஒரு பெரிய தேவ மனிதன் 1901 வருஷத்துல இங்கிலாந்து டீமுக்கு, அன்னைக்கு கிரிக்கெட் டீமுக்கு அவர் தான் கேப்டன். இன்னைக்கு தோனி கேப்டனா இருக்கிற மாதிரி அவர் கேப்டன் இங்கிலாந்து டீமுக்கு. அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவர் அறிந்த உடனே முதலாவது சைனாவுக்கும் பின்பு இந்தியாவுக்கும் வந்துட்டு இறுதியாக ஆப்பிரிக்க காடுகளுக்கு 52 வயசுல தான் போனார். நல்லா கவனிங்க, 52 வயசுல இருந்து 82 வயசு காட்டுக்குள்ள போனார். அவங்க அப்பாவோ பயங்கரமான பணக்காரர், அதனால ஏராளமான காசை கொடுத்தாரு. எல்லாத்தையும் ஊழியங்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டு ஒரு சைக்கிளை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த ஆப்பிரிக்க காடுகளுக்குள்ள கொண்டு போகும்போது அங்க போய் அவர் ஒரு கூடாரத்தை போட்டு ஒரு குடிசையை போட்டு அந்த மூங்கில் கட்டைகளினால ஆணி அடிச்ச ஒரு படுக்கையில படுத்து அங்க ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும்போது வெளியே போட்டிருந்தார் பக்கிங்ஹாம் பேலஸ். இங்கிலாந்து ராணி இருக்கிற இடம் பேர் பக்கிங்ஹாம் பேலஸ் அப்படின்னு போட்டிருந்தாராம். அவரை பார்க்க வந்த ஒரு பெரிய அதிகாரி, உயர் அதிகாரி, சிடி ஸ்டட் எங்க இருக்கிறார், ஏன்னா கேப்டனா இருந்தவர்ல அப்படின்னு பார்க்க வந்துட்டு, ஹே இவ்வளவு பெரிய தியாகத்தை நீ பண்ண போது அவர் சொன்னாராம், இயேசு கல்வாரியில காண்பித்த அந்த தியாகத்துக்கு முன்னதாக என்னுடைய எந்த தியாகமும் பெரிதல்ல. சபைக்கு இன்னைக்கு இது தெரியாதனால்தான் சபையிலையும் சபையினுடைய மக்களிலையும் ஊழியங்களிலையும் அநேக ஆடம்பரங்கள், மேட்டிமைகள், அநேக விதமான காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. அருமை சபையாரே, என் அருமை ஊழிய நண்பர்களே, ஒவ்வொரு நேரம் அந்த கல்வாரி காட்சியை முன்னிறுத்து பாருங்கள். தேவன் என்னை சம்பாதித்து கொண்ட விதத்தை கொஞ்சம் பாருங்கள். சபையே, அவர் தன்னை கொடுத்து நம்மை சம்பாதித்த விதத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் தாழ்மையின் சிந்தையை தரித்தவர்களாக மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. நாம் தாழ்மைப்படுவதற்கு வேற ஒரு காரியத்தை பார்க்க வேண்டாம். என்ன சம்பாதிச்சிங்களா ஆண்டவரே, சுய ரத்தத்தினால் என்ன சம்பாதிச்சிங்களா, எனக்கு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. உங்களையும் உங்களுடைய பெருமைகளையும் உங்களுடைய எல்லாவற்றையும் அடித்தளத்தில் போட்டு மிதிச்சு என் ஆண்டவருக்கு மாத்திரம் நான் சொந்தம் என்று சொல்வதற்கு ஒரு தடையும் இருக்காது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் அதை நினைப்பூட்ட விரும்புகிறார். இரண்டாவதாக அங்கே சொல்லுகிற ஒரு காரியம், 2வது வசனத்தின் காரியத்தை வாசிக்கலாம். நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும், உம்முடைய சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாய். நல்லகம். 2வது காரியம், நீர் மீட்டு கொண்ட உம்முடைய சுதந்திரமான கோத்திரம். என்னையா உம்முடைய சுதந்திரம் என்று சொன்னால் என்னையா சொல்ல விரும்புகிறார்? என்ன சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர்? என்ன சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர்? தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிற இன்னொரு வார்த்தை வாசிக்கலாம். உபாகமம் 32வது அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 32வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். என்னையா சொல்ல விரும்புறாரு? என்ன சொல்ல விரும்புறாரு? எனக்கு புரியல பிரதர். சுதந்திரம் சொல்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ், அந்த சுதந்திரம் தான் தெரியும். வேதம் காண்பிக்கிற இந்த சுதந்திரம் வீதம் என்று சொல்லுகிற காரியம் என்ன என்று கேட்கிறீர்களா? கொஞ்சம் விளங்க வைக்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து யாத்ராகமம் 19வது அதிகாரம், யாத்ராகமங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிக்கலாம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் உங்களை கழுகுகளின் செட்டைகளின் மேலே சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நல்ல கவனிங்க. இப்பொழுது நீங்கள் என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள் ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நல்ல கவனிங்க. பூமி எல்லாம் எனக்கு தான். நான் தான் உண்டாக்குன, எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நானா. அதுலயும் நீ தான் ஸ்பெஷல். பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சோங்க.
எல்லா பூமியிலையும் நீ தான் ஸ்பெஷல் ஐயா, நீ தான் ஸ்பெஷல், நீ தான் சம்பத்து. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார். சபைக்குள்ள வந்தா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற பெரிய கிருபையை பாருங்க. முதல்ல நான் சம்பாதித்து கொண்டேன், சம்பாதித்து கொண்டது மாத்திரமல்ல, நீ தான் என் சம்பத்து என்று சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டவர் வரப்போறது ஒரு காரியத்துக்காக தான். வாசிக்கலாமா? மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். மல்கியா தீர்க்கதரிசி 3வது அதிகாரம் 17வது வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இருப்பார்கள். அப்போ எதைத்தான் சேர்க்க வராரு? முதல்ல எல்லாரும் சொல்லுங்க, என்னத்தை சேர்க்க வராரு? சம்பத்து யாரு? நம்ம தான் சம்பத்து, நம்மளை தான் சேர்க்க வரார். சம்பத்துன்னு யாரை சொல்றார்? அடுத்து தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிருங்க. கர்த்தர் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஓஹோ, இங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டாரு. ஊழியம் செய்கிற குமாரன், அல்லேலூயா, அவனைத்தான் சம்பத்துன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. நான் என்னுடைய வீட்டுக்கு நான் இந்த அம்மா இறந்ததுக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங்காக போயிட்டு வந்தேன். அப்போ போயிட்டு வரும்போது என் தங்கச்சி மகா, என் கடைசி தங்கச்சினுடைய மகா சிவகாசியில் இருக்கிறா, நல்லா படித்தவன். அவள் கணவன் ஒரு பெரிய இன்ஜினியர். அவள் வந்து என்கிட்ட சொன்னான், மாமா எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. நான் கேட்டேன், என்னம்மா? பாட்டியம்மாவே போகும்போது சொன்னாங்க ஒரு பயம் இல்லாமல் சமாதானத்தோட ஆண்டவர்கிட்ட போகிறேன்னு சொன்னாங்க, நீ போய் பயமாக இருக்கிறீங்க. இல்லை, ரொம்ப ஆண்டவரை அண்டி கொண்டா ரொம்ப பாடு வருமோன்னு பயமாக இருக்கு. ரொம்ப கடவுளை தேடினா ரொம்ப பாடு வருமோன்னு பயமா இருக்குது. நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. ரொம்ப பக்தியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் அளவோட ஒன்று ஞாயிற்றுக்கிழமை போகணும், ஒரு காணிக்கை கொடுத்தோமா வந்தோமா, அதுக்கு மேலே நிறைய அங்கே ஜபம் இங்கே ஊழியம் அங்கே ஊழியன்னு ஓடாத. ரொம்ப ஒன்றா ரொம்ப தொந்தரவு உண்மாரு. அல்லேலூயா. நிறைய பேர் ஊழியம் செய்யக்கூடாமல் இருக்கிறதுக்கு தடை தான். ரொம்ப நெருங்கிட்டோன்னா ஹலோ, ஆமா ஆமா, முதல்ல ஊழியம் செய்யக்கூடாம இருக்கிற காரணம் நம்மளை எப்படி விலைக்கு வாங்கினாரு, எதுக்கு வாங்கினாருன்னு புரியாத அந்த அன்பை அறியாதனால தியாகம் பண்ணவோ நேரத்தையோ தாளந்துகளையோ மற்றவர்கள தியாகம் பண்ண இஷ்டம் இல்ல. ரெண்டாவது, அதனால தான் ஆசாப் சொல்லலாம், யா இதான் யா உம்ம சபை, இதுதான் சபையின் மக்கள் ஐயா. ரெண்டாவது சொன்னா அவங்க சம்பத்துங்கிறத புரியட்டும். ஏன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நெருங்கிட்டா தொந்தரவு ரொம்ப கொடுக்கும். ஏன்னா அவர் வேற சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். வேண்டாம், நீங்க எல்லாராலும் ஏன் பயக்குது? உலகம் உங்களை பகைக்கும். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உங்களுக்கு உலகம் பகைக்கும். ஏன்னா நீங்கள் உலகத்தார் அல்ல. ஓஹோ, நாங்க அங்க போறதுக்கான சம்பத்தையா, அந்த சம்பத்துக்கு இங்க பங்கு இல்லையா, இங்க பங்குக்கு சண்டை போடுறதால இங்கே போட்டுக்கிட்டு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எனக்கு ஜெர்மனியில் ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் கேரளாவை சேர்ந்தவர் தான். நான் ஜெர்மனியில் போய் ஜெர்மன் சிட்டிசனாக மாறிட்டார். அவருக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டோர் ஒன்று, சூப்பர் மார்க்கெட், எல்லா பொருளும் விற்றார். இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டார். கேரளாவை சேர்ந்தவர், இப்போ ஊழியக்காரராக இருக்கிறார். அவர் பெரிய சூப்பர் ஸ்டோர், ஒரு பக்கம் துணி கடை, ஒரு பக்கம் நகை கடை, ஒரு பக்கம் மளிகை கடை, ஒரு பக்கம் பிஸ்கட் கேக் அந்த கடை, பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று வச்சுருந்தார். அவருடைய பையன்ல ஒரு பையன், அவன் என்னடா செய்ய போறேன்னு கேட்டேன். அவன் சொன்னா, அங்கிள் நான் சிங்கப்பூர்ல போய் படிக்க போறேன்னா. நான் உடனே கேட்டேன், என்னப்பா படிக்க போற? அங்கிள் டைமண்ட் வைர கற்களை எப்படி பாலிஷ் பண்றதுன்னு படிக்க போறேன். நான் சொன்னேன், நீங்க தான் வைரக்கற் கடையை வச்சிருக்கீங்களா, தங்க கடை வச்சிருக்கீங்க, வைர கடை வைக்கிறீங்க, இதெல்லாம் விற்கிறீங்களா, இது வேற படிக்க போறியா? இல்ல அங்கிள், நான் படிச்சுட்டு வந்துட்டேன்னா 1 ரூபா வைரத்தை 10,000 வைரமா மாற்ற முடியும். எனக்கு ஒண்ணுமே விளங்கலை. நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சில நேரங்களில் ஒன்றும் ஏற மாட்டேங்குது. அவன்கிட்ட கேட்டேன், எப்படிப்பா கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோடனே, நான் போயிட்டு வந்து படிச்சுட்டு வந்த பிறகு சொல்கிறேன் அப்படின்னா. 2 வருஷத்துக்கு படிக்க போனான். சிங்கப்பூரில் போய் வைரத்தை பாலிஷ் பண்ணுறதுக்கு படிக்க போகிறேன்னு சொன்னான். 2 வருஷம் கழித்து மறுபடியும் பார்த்தேன். அவனை பார்க்க போது அவனை கேட்டேன், என்னப்பா படித்தேன்னா? அங்கிள் நான் சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். நான் என்ன சொன்னான்னா, சும்மா ஒரு சின்ன ஒரு இந்த நதி ஓரத்தில் கிடக்கிற மாதிரி ஒரு கல்லை கொடுப்பாங்க. அந்த கல்லை நான் இருட்டு ரூமில் அதில் மட்டும் லைட்டு படுற மாதிரி வச்சு
ஒரு சின்ன மோட்டர் ஒன்று கொடுப்பாங்க, சின்ன உளி ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் ஜப்பான் பண்ணது. அந்த மோட்டர் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் ஸ்பீடு பயங்கரமாக இருக்கும். 10,000 RPM அந்த மாதிரி இருக்கும். பயங்கர சுத்த லேசை போட்டாலே அது லேசை வச்சு அப்படி 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 தட்டி தட்டி அதுக்கு நல்ல முனைகளை உண்டாக்குனா அதுக்கு பிறகு வெளிச்சத்தில் கொண்டு போது அது பயங்கரமாக கலர் அடிக்கும் பாருங்க. ₹1 பொருளை 10,000 மாத்துறது அங்கே தான் சீக்ரெட்டு. எனக்கு ஆண்டவர் சொன்னார், எப்பா உன்னையும் கூட நான் அப்படித்தான் தெரிஞ்சு கொண்டிருக்கேன்ப்பா. அல்லேலூயா. உன்னையே அதனால தான் எரேமியா சொல்றான்ப்பா, என்னை கர்த்தர் வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தி கொண்டு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டு படிங்களா. எனக்கு மட்டும்தான் வெளிச்சம் அடிக்கும், மற்றவனுக்கெல்லாம் வெளிச்சம் அடிக்காது. எங்கே இருக்கிறான்னு தெரியாது. அவன் இருடு, சுற்றி இருளு. அதில் மட்டும் திடீர்னு இங்கே ஒரு தேய்க்கிறாரு, அங்கே ஒரு கட் பண்ணுறாரு, இங்கே ஒரு கட் பண்ணுறாரு. எது கட் பண்ணுறாரு? இன்னும் ஒளி வீசும்படியாக, இன்னும் ஊழியம் செய்யும்படியாக, இன்னும் கிருபை பெருகும்படியாக, இன்னும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் பாடுறோம், உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உருவாக்கின. ஹல்லேலூயா பாடலாமா? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உருவாக்கின கிருபையை தந்து தேய்க்கிறாரு தேய்க்கிறாரு. எப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, எனக்கு உபத்திரம் வர்றது நல்லதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கை வைத்துங்க பார்க்கலாம். உண்மையை சொல்லணும், எனக்கா சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு உபத்திரம் வர வர அது என்னை பாலிஷாக்கி 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 என் வெளிச்சத்தை மாத்திரமல்ல, என் விலை உண்மாவே விலை இல்லாதவன் இப்ப டபுள் ஆக்கி நான் அவருக்கே சம்பத்து. அல்லேலூயா. உலகத்துல முகேஷ் அம்பானி இருக்கலாம். அவன் முகேஷ் அம்பானி தான் பெஞ்சாதிக்கு 26 மாடி கட்டடம் கட்டி கொடுத்துருவான். டெல்லியில் இப்போ ஒருத்தன் தான் மகளுக்கு கல்யாணம் கட்டினா மருமகனுக்கு ஹெலிகாப்டர் பிரேசன் கொண்டு இருக்கான். ஹெலிகாப்டர் நிறுத்தி வச்சுக்கிறதுக்கே ஒரு நாளைக்கு 1.5 லட்ச ரூபா கொடுக்கணும். அல்லேலூயா. அவனை காட்டிலும் அல்லேலூயா என்னை தேவன் தன்னுடைய சொந்த சம்பத்தாக பார்க்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எல்லாருமாக கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன வேளையில் எல்லாம், சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இப்ப அந்த 17வது 18வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று, என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற, தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல, குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள்
அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும். ஒரு வார்த்தை தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இல்ல, ஹிந்தி டிரான்ஸ்லேஷன். அதாவது தேவனுக்கு ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்த துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும், அதாவது அங்க வார்த்தை மிஸ் ஆயிருக்கு. மறுபடியும் சொல்றேன், நீதிமானுக்கும் துன்மார்க்கனும், அதாவது தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கு அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். பக்கத்துல கையை பிடிச்சுக்காங்க. நீங்க அவருடைய சம்பத்து தானா? அவர் வரும்போது போயிருவீங்களா? அவர் சேர்க்க வராருல, போயிருவீங்களா? என்ன சொன்னாங்க? போயிருவோன்னு சொல்றாங்களா? அப்ப அடுத்த கேள்வி கேட்டுருங்க, என்ன ஊழியம் செய்யறீங்க? சிலர் அட்டூழியம் செய்கிறார்கள். சிலர் ஊழியம் செய்யல, என்ன செய்யறா? அட்டூழியம் செய்யறா. நீங்க பக்கத்துல கேளுங்க, என்ன ஊழியம் செய்கிறீர்கள்? ஏதாவது பதில் சொல்றாங்களா? நல்லா கவனிங்க. இதனாலதான் ஆசாப் சொல்றேன், எப்பா சபைக்கு தான் யாருன்னு தெரிஞ்சிட்டாலே பெருசு. சம்பாதித்துக் கொண்ட சபை மீட்டுக் கொண்ட சுதந்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிட்டோம்னா சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம், ஒரு புரட்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு போடுவோம். அல்லேலூயா. நம்ம மட்டும் யாருன்னு தெரியாதனால தான் பிரச்சனையே. நம்ம யாருங்க, எதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார், எதுக்கு என்ன செய்யறார், எனக்கு யா துன்பம், எதுக்கு யா துக்கம், எதுக்கு யா பாடு, எதுக்கு யா வேதனை தெரியாதனால நம்ம அதுதான் பெருசா தெரியுது. நமக்கு பாடுகளும் வேதனைகளும் தான் பெருசா தெரியுது. நான் தாங்க இடிக்கிறான், நான் தாங்க உடைக்கிறான், சாத்தானே சொல்லி இல்லையா? என் தேவன் என்னை இருளிலே வைத்து என்னை புடமிடுகிறா, என்னை வணைகிறா, என்னை நன்றாக சீவுகிறார், என்னுடைய கால்களில் இருக்கிற வெளிச்சத்தை வெளியே கொண்டு வருவதற்கு. தேவஜனமே, இந்த மிஷனரி தரிசன முகாமில் வந்திருக்கிற நீங்கள் அறிய வேண்டிய பெரிய உண்மை, எங்கே எப்படி கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள், எதற்காக, எங்கே எப்படி எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் என்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து படிக்காதவர்களும் படித்தவர்களும் அறிந்து விட்டார்கள் என்றால் இந்த தேசம் தேவனை சந்திப்பதில் ஒரு தடையும் இல்லை. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை காண்பிக்கிறேன், வசிக்கலாம். மறுபடியும் 74வது சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தினுடைய நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் எங்க தெரியுமா உலாவி வருவார்? முதல்ல சொல்லிட்டேன், அவர் வாசமாயிருக்கிற அநேக ஸ்தலங்கள் அவருக்கு உண்டாக வேண்டும். கிராமங்களிலே, பட்டணங்களிலே, ராஜ்யங்களிலே, தேசங்களிலே உண்டாகித்தானாக வேண்டும். பீகார்ல மசௌடின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பட்டணம் சின்ன பட்டணம். நான் அதை கிராஸ் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், இங்க ஒரு பெரிய கூட்டம் போடு அப்படின்னு. மசௌடினாலே எங்க ஆளுங்களுக்கு கை கால்லாம் நடுங்கும். ஏன்னா பீகார்ல 4 சேனைகள், துர்காவாகினி, சன்பீம் அப்படின்னுட்டு நக்சலைட்டுகள், இப்படி 4 சேனைகள், ஒவ்வொரு ஜாதியும் துப்பாக்கியால சண்டை படிக்கிற அந்த 4 சேனைகளுடைய ஹெட் குவார்டர்ஸ் மசௌடியில் தான் இருக்கு. 5 மணிக்கு மேல யாரும் ராத்திரி சாயங்காலம் வெளியே இருக்க மாட்டாங்க. கடையெல்லாம் 5:30 மணிக்கு பூட்டிடுவாங்க. 5 மணிக்கு மேலே நீங்கள் ஆளை வெளியே பார்க்க முடியாது. நான் அந்த பட்டணத்தை கடந்து போகும்போது, சின்ன பட்டணம் கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்ல இங்கே ஒரு கூட்டம் போடுன்னுட்டு நான் போய் என்னுடைய சகோதரர் சொன்னோன்னே எங்கள் சகோதரர் கொஞ்சம் தலையை சொரிஞ்சாங்க. ஆனால் இந்த பைத்தியம் சொன்னால் கேட்காதுன்னு தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா மேலே இருந்து சத்தம் கேட்டுச்சுன்னா இது யார் சொன்னாலும் நிற்காதுன்னு தெரியும் எங்கள் சகோதரர்களுக்கு. அதனால் சரி அண்ணேன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் கூட இருக்கிறதுன்னு நாங்கள் சரின்ட்டாங்க. நாங்களும் கூட்டம் நடத்துறதுக்குன்ட்டு ஆயத்த வேலைகளை செஞ்சோம். அப்போ போலீஸ் பெர்மிஷனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். அங்கே லோக்கல் எஸ்டிஎம், சப் டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்க மாட்டேங்கிறார். அதனால மேலே போக வேண்டிய அவசியம் இருந்தது. அப்போ எங்களுக்கு ஒரு ஐஜி தெரியும், லீமா அப்படின்னு அவர் பேர். அவர் இப்போ ரிட்டையர் ஆகிருக்கிறாரு போன வருஷம். அந்த லீமாவட்ட போய், ஐயா நாங்கள் மசௌடியில் ஒரு கூட்டம் போடுறோம். அவர் ஜெபக்குமாருக்கு வேற ஊரே இல்லையா? ஐஜி கேட்குறாரு, ஜெபக்குமாருக்கு வேற ஊரே இல்லையா? அவருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். ஆனாலும் நான் சொன்னால் கேட்க மாட்டார்.
அதனால நான் போய் சொல்றேன், இடம் கொடுக்க சொல்லிடுறேன். ஆனா உங்களுக்கு பாதுகாப்புக்கு நான் இருக்க மாட்டேன், நான் கேம்ப் போயிடுவேன். என் மனைவி அனுப்புறேன். என் மனைவி வர்றான்னு சொன்னா அவங்களோட 10 போலீஸ்காரன் வர்றான், உங்களுக்கு பாதுகாப்புக்காக வர்றேன். சரி, நாங்கள் கேட்காமல எஸ்கார்ட், முன்னால் ஒரு ஜீப் நிறைய ஆட்கள், பின்னால் ஜீப் நிறைய ஆட்கள் கொடுக்கறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டார். இப்போ அங்கே கூட்டம் நடத்துறதுக்காக எல்லாம் ஒழுங்கிணைச்சு செய்து நோட்டீஸ் அடித்த உடனே நாங்கள் எந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கி, ஏன்னா அங்கே ஒரு கிறிஸ்தவன் இல்லை, எந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே நாங்கள் ஊழிய ஆயத்த வேலைகளை செஞ்சோமோ அடுத்த வீட்டுக்காரன் பயங்கரமான பிஜேபி, அவன் தீவிரவாதி. இது பிஜேபி மட்டும் இல்லை, விஹெச்பி, விஸ்வ ஹிந்து பரிஷத்துல முக்கியமான ஆள். அவன் பார்த்தான், டேய் நீங்களா கூட்டம் நடத்தீங்கன்னு சொல்லி அதே நாளில் நம்ம நோட்டீஸ் மாதிரியே கலரில் அடித்து அவன் அயோத்தியாவில் இருந்து பெரிய பெரிய பண்டித்துகளை கொண்டு வந்து பகலும் இரவும் மீட்டிங்னு அவன் பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எல்லா போஸ்டர்லையும் குழாய் கட்டி அவன் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ஒழுங்கு பண்ணிட்டான். நல்ல வேலைக்கு நாங்கள் ஒரு காந்தி மைதானம்னு ஒரு மைதானம் வந்து ஸ்கூல் மைதானம், அந்த மைதானத்தை நாங்கள் முதல்ல பிடிச்சிட்டோம். இவன் ஒரு பெரிய மைதானம் பக்கத்தில் ஒரு பெரிய மைதானத்தில். இப்போ 2 கூட்டத்தில் எது நடக்குதுங்கிறது பிரச்சனை. ஒரு கிறிஸ்தவங்களும் இல்லாத ஊர், நாங்கள் அங்கே கிறிஸ்தவ கூட்டம் நடத்த போயிருக்கிறோம். இவன் எல்லாம் இந்துக்களாக இருக்கிற ஊர், பயங்கரமான ஊர். அவன் ராத்திரி பகலாக மீட்டிங் நடத்துறதுக்கு அதே கலரில் நோட்டீஸ் அடிக்கான். என் சகோதரி அங்கிட்ட வந்தாங்க, அண்ணே நம்ம மீட்டிங் போட்டு அதே நேரத்தில் நம்ம நோட்டீஸ் கலரில் அடித்து அவன் ஒட்டி அயோத்தியாவிலேருந்து பண்டிதர்களை கொண்டு வந்திருக்கான். உங்கள் பேர் இங்கே யாருக்கும் தெரியாது, நீங்கள் பிரசங்கம் பண்ண போனீங்கன்னா யாருக்கும் தெரியாதுன்னு. அகஸ்டின் ஜெபக்குமார்னு யாருக்கு தெரியும் என்றாலும்னு நான் சொன்னார், ஆண்டவர் சொன்னார் செய்வார். நடந்தது என்ன தெரியுமா? முதல் நாள் கூட்டத்திலேயே அந்த கூட்டத்துக்கு வந்து அவ்வளோ சாதுக்களும் இங்கே உட்கார்ந்துருக்கான். சுத்தி கிராமத்துலலாம் இவன் பிரசங்கம் பண்ணது கூட்டம் தெரியாமல் போய் இங்கே வந்து உட்காந்துட்டான் எல்லாம். அல்லேலூயா. சாத்தான் சில நேரம் நமக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவான். நடந்தது என்ன தெரியுமா? நம்ம கூட்டத்தில் 20,000 பேர், அந்த கூட்டத்துக்கு போனது 200 பேர். ஆண்டவர் முதல் நாள்லேயே பயங்கரமான கிரியை செய்தார். கிரியை செய்தனால பயங்கர சந்தோஷத்தோட சாதுக்கள் இப்போ போக மாட்டேங்கிறான். நான் ஒரு சாதுவை போய் கேட்டேன், இங்கே என்னையா செய்ய வந்திருக்கேன்னு. அங்கே என்ன இருக்குது, இங்கே தானே சத்தியம் இருக்குதுங்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பட்டணத்தில் நம்ம ஊழியம் இல்லாமல் 7 ஸ்தாபனம் வந்து ஊழியம் ஆரம்பிச்சிருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? போலீஸ் பாதுகாப்பு இருந்தது ஒரு பக்கம், அவங்க முன்னும் பின்னும் எங்களை கொண்டு போனது உண்மைதான். ஆனால் சத்துரு நமக்காக கிரியை செய்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. ஒரு கிராமத்துக்கு போங்க, பிரசங்கம் பண்ணுங்க, ஒரு பிசாசு வந்து ஆடிட்டுன்னு வைங்க, ஊரே திரண்டு வந்துடும். நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற யாரு? இந்த பிசாசு. ஒரு பிசாசு போனா போதும். அதனால பிசாசு, ஐயோ பிசாசு, அவன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவனை கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களிலையும் தேவன் அசைவாடுவதற்கு நீந்தான். அல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணும் வாசஸ்தலங்கள் எல்லா இடங்களிலையும், எல்லா மாநிலங்களிலையும், எல்லா தகசில்கள்லையும், எல்லா பஞ்சாயத்துகள்லையும், எல்லா பிளாக்லையும் உண்டாக வேண்டியது அவசியம் உண்டுன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஓங்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்க. அந்த கூரை போட்டோம், அது சீக்கிரம் கெட்டப்படட்டும். பயந்து சொல்ற மாதிரி இருக்கு, மேலே போயிடாதன்ட்டு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ நான் ஒன்று கேட்குறேன், என் கூட வட இந்தியாவுக்கு வாங்க. முழு மாவட்டத்தில் ஒரு ஆலயமோ ஒரு தொழுகை கூடமோ இல்லாத இடங்கள் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். ஐயா, 39 வருஷமா பீகாரில் ஊழியம் செய்கிறேன். மூச்சு விடாம நாங்க ஊழியம் செய்யறோம். ஐயா, நான் பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல, என்னோடு கூட இருக்க சகோதரர்களையும் என் குடும்பத்தையும் என்னையும் பெருமைப்படுத்தி உயர்த்திருக்கால. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 3000 இடத்துல ஃபில்ம் போட்டு வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு வருஷமும் 100 சின்ன கூட்டங்களை போடுறோம். 3 நாளைக்கு அங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் 10 to 15 வரைக்கும் பெரிய கூட்டங்களை பெரிய அளவில் போடுறோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால ஜெம்ஸ் ஊழியத்தில் மட்டும் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஆராதனை குழுக்கள் வெறும் 1600 மாத்திரமே.
45,000 கிராமம் உண்டு பீகார்ல மாத்திரம். இன்னும் உத்தரப்பிரதேசத்தையும் மற்ற கரைகளையும் நான் கணக்கு சொல்லுவேன்னா உங்களுக்கு ஒருவேளை கலக்கத்தை உண்டாக்கலாம். தேவனை அறியாத ஒரு தேசத்தில் உங்களை ஆண்டவர் எண்ணி வைத்து அவருடைய ஆவியானவர் கிரியை செய்து அவர் உலாவி வருகிற ஒரு சின்ன கூட்டத்தை அங்காங்கே உருப்படியா உருவாக்க வேண்டியதற்கு நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. சபையினுடைய ஒரு பெரிய பொறுப்பையா, சபையினுடைய ஒரு பெரிய பொறுப்பு, தேவ சபையினுடைய ஒரு பெரிய பொறுப்பு. அறியப்படாத இடங்கள்ல ஒரு சின்ன கூட்டத்தை, ஆராதிக்கக்கூடிய கூட்டத்தை, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பி விட்டார் தேவன். அங்கு அசைவாடி விட்டார். அங்க இருக்கிற அந்தகார சக்திகள் அகன்று போகும். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த கூட்டத்தை நடத்தினது அன்றையில இருந்து இன்றைக்கு 7 சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அங்கே நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு நடக்கலாம். நான் 2 வருஷத்துக்கு பிறகு அந்த ஊருக்கு போயிட்டு கேட்டேன். அங்கே ஒரு பெரியவரை கேட்டேன், ஐயா இந்த கூட்டம், அவர் சொன்னார், என் கையை பிடிச்சி முத்தினார். நான் என்னன்னு கேட்டேன், ஐயா நல்ல வேலை செஞ்சீங்க ஐயா, நீங்கள் வந்து 4 நாள் கூட்டம் நடத்துனீங்களே இல்லையோ, அதுக்கு பிறகு எங்கள் ஊரில் ஒரு சேனையும் இல்லாமல் போச்சுது. ராத்திரி 12 மணிக்கு உல்லாசமாக உலாவி வரணும் ஐயா. எங்கள் கடையெல்லாம் 10 மணி வரைக்கும் திறந்து வச்சிருக்கோம் ஐயா. அந்த காலத்தின் வெள்ளமெல்லாம் உடைக்கப்பட்டு போயிடுச்சு. ஒரு கொலையும் நடக்கல. ஓ காட், அந்த அஸ்திவாரங்கள்ல அந்த பெரிய அட்மாஸ்பியரை உடைஞ்சு போச்சியா. அப்ப ஆண்டவர் அசைவாடுவதற்கு நீயும் நானும் தான் அவருடைய பிரசன்னத்தை சுமந்து சொல்கிறவர்கள் அல்லவா. நான் எப்பவும் என் கூட்டத்தில் சொல்ற ஒரு காரியம், தம்பி வெஸ்லி அதை அடிக்கடி ஞாபகப்படுத்துவாரு. We are the carriers of his presence. அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிற உடன்படிக்கை பெட்டிங்க நாங்க தான் யா, நம்ம தான். அதனால அன்னைக்கு ஆபிரகாம் சொன்ன காரியத்தை நான் நினைவு கூற வேண்டும். தேசத்தின் எல்லை மட்டும் எதுவோ நடந்து திரி, நீ கால் வைக்கிற தேசம் எல்லாம் உனக்கு தருவேன். அதனால இந்த மிஷனரி தரிசன கொடுக்கைக்கு வந்திருக்கோம் ஐயா. உங்க கண்களை கொஞ்சம் பெரிதாக்க, உங்களுடைய எல்லையை கொஞ்சம் விரிவாக்க, உங்களுடைய காரியங்களை கொஞ்சம் செய்யறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய உத்வேகம். எப்படி செய்வான்னு கேட்காதீங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஏன்னா சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்க சபையா இந்தியாவில் ஏதாவது ஒரு பிளாக்க, ஆண்டவருடைய ஊழியமே இல்லாத, ஊழியர்களே இல்லாத ஒரு பிளாக்கை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அது எங்கேயும் இருக்கலாம்.
அதுக்கு நாங்கள் உதவி செய்ய ரெடியாக இருக்கிறோம். எங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த மேப்பை பார்க்கலாம். அதில் எத்தனை ஊர் இருக்குது, எத்தனை பஞ்சாயத்து இருக்குங்கிற அந்த விவரங்கள்லாம் அதில் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா எங்களுக்கு எழுதுங்க. நாங்கள் ஒரு பிளாக்கை உங்களுக்கு தர்றோம். அந்த பிளாக்குக்கு அவங்க மக்களை ஜெபம் பண்ண வைங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்களே வந்து அங்கே ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை நடத்துங்க. நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் நாங்கள் உங்களோடு கூட உதவி செய்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்கள் மூலம் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பகுதியில் அசைச்சிட்டாருன்னா அங்கே ஆண்டவருடைய திருச்சபைகள் உங்கள் பேர்லேயே ஸ்தாபித்தா கூட எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நாங்கள் உங்களுக்கு எல்லா உதவி செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கும். போதகர்களுக்கு நான் சொல்லுவேன், சேலஞ்சாக சொல்லுவேன், ஐயா எங்கேயே வருமானம் எனக்கு சரியில்லை, பரவாயில்ல, நீங்கள் ஒரு தூர பகுதியை தத்தெடுங்க. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரும். ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விசுவாசியும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மனதில் கொண்டாங்கன்னா தமிழ்நாட்டில் 37,850 சபைகளை கொண்ட ஒரு சினாடு உண்டாக்குனாங்கன்னு சொன்ன நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் என்னுடைய ஜெபம் என்னதான் இருந்தது தெரியுமா? என்னதான் இருந்ததுன்னா அந்த 37,850 சபையும் 37,850 பிளாக்கை அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா எப்பவுமே சந்திக்கப்பட்டிருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது. சின்ன சபையாக இருக்கலாம், 50 பேர் தான் இருக்கலாம், 30 பேர் தான் இருக்கலாம். ஆனால் இதை எடுத்து செஞ்சு பார்த்தா ஜெபம் பூரா அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணி அது எரிய ஆரம்பிச்சிடும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விளையாடின விளையாட்டு ஞாபகம் இருக்குது. ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு லென்ஸை கொண்டு போய் சூரிய வெளிச்சத்தில் வச்சு இந்த பேப்பரை வச்சுட்டு அதிலே வச்சுருந்தா கொஞ்சம் நேரத்தில் தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தால் வராது. அதிலே வச்சுருந்தா ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு பிளாக்கை எடுத்து அதையே குறிப்பாக வச்சு ஜபிச்சு அதையே தியாகி அதையே செலவழித்து அதுக்காகவே போய் அங்கே உள்ள ஊழியங்களோடு கூட இணைந்து செயல்பட்டு விட்டான். என் தேசம் சந்திக்கப்பட்டு என் தேசம் சந்திக்கப்பட்டு என் தேசம் சந்திக்கப்பட்டு என்ன சபை ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு நோக்கம் இந்த இந்தியாவில் ஒரு உலாவி வரணுங்கிறது தான். தன்னுடைய மக்கள் மத்தியில் தான் உலாவ முடியும். அவருடைய மக்களை உருவாக்குறதுக்கு தேவன் முன்னத்தான் நம்பியிருக்கிறார், என்னத்தான் நம்பியிருக்கிறார். நாம் பாடினது போல எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும் என்று சொல்லித்தான் வந்திருக்கிறார். ஏமாத்திராதீங்க, அவரை ஏமாத்திராதீங்க, அவரை ஏமாத்திராதீங்க. தன்னுடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த அந்த சபையை சம்பத்தா எடுத்துக்கொள்ள போறதுக்கு முன்னால் அவர் எதிர்பார்க்கலாம், எனக்கு ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற நாட்கள் வருது. சுனாமி வருதோ இல்லையோ ஆண்டவர் வராரு. அல்லேலூயா. ஒரு ஜப்பானில் சுனாமி வந்ததுன்னா எத்தனையோ 1000 கார்களை காணாமல் போயிடுச்சுது. அதை பார்த்தீங்க, டிவியில் பார்த்தீங்க, பேப்பரில் பார்த்தீங்க. அள்ளிட்டு போயிடுது ஒரு சுனாமி. பக்கத்தில் இருக்கீங்க, கடல் பக்கத்தில். நேற்று எனக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க தம்பி அமலுடைய சின்ன குட்டி பையன், 5 வயசு பையன், அங்கே இருந்தாப்பா, அப்பா மழைன்னு சொல்கிறீங்களா, சுனாமி வந்துன்னா ஓடி வந்துருங்க, நிறுத்திட்டு ஓடி வந்துருங்கிறேன். ஏன்னா உங்கள் ஊர் சுனாமி பக்கத்தில் இருக்கு, கொஞ்சம் பத்திரமாவே இருங்க. நான் அதுக்கு முன்னால் அவர் வர முன்னால் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யணும்னு தெரியும். அவர் வரும்போது சம்பத்தை எடுக்க வரப்போறாரு. நான் அவருக்கு ஊழியம் செய்கிறேனா இல்லையாங்கிறத மாத்திரம் நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். குத்துனதே குத்திக்கிட்டு இருக்க வேண்டாம், ஆட்டனமாவே அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு புதிதானாங்களே புதிய மாவை கொண்டு வருவோம், புதிய அப்பங்களை படைப்போம். ஒவ்வொரு நாளும் புது அப்பம் படைக்கணுமா அவருக்கு? பழைய ஏற்பாடில் அப்படிதான், ஒவ்வொரு நாளும் புது அப்பம் வைக்கணும். பழைய அப்பம் செல்லாது. ஒவ்வொரு நாளும் புது ஆத்மாக்களை கொண்டு சேர்க்கணும். அது தேவன் தவையை வச்சிருக்க பெரிய நோக்கம். அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. நான் ஒன்று கடைசியாக உங்களை எமோஷ்னலாக உணர்ச்சி பூர்வமாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வரல பிரதர். இதுவரைக்கும் இயேசுவை சொல்லாத இடங்களுக்கு நான் பொறுப்பாளிங்கிறத அடைஞ்சிருக்கேன். எனக்கு என்ன செய்ய முடியும்னு தெரியாது, ஆனால் எதையாவது செய்ததற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்கள ஆண்டவர் தொட விரும்புகிறார், பலப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, அன்றைக்கு மரியாள் சொன்ன மாதிரி அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதன்படி செய்யுங்க. தண்ணீர் திராட்சை மாதம் மாறிடும், வந்தவங்கெல்லாம் திருப்தி ஆகிடுவாங்க. எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடலாம். எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கும்போது யாரும் எழுந்திருக்க வேண்டாம். ஆண்டவனோடு கூட பேசியிருக்கிறார். எனக்காக பெரிய விலைக்கரையும் செலுத்தி
என்னை மீட்டு கொண்டவரே, அதுக்கு நன்றி அறிதலாம். என்னை சம்பத்தானி சேர்க்க போறதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் தானே வச்சிருக்க, உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு. நீங்க இந்த தேசத்துல உலாவி வருவதற்கு என்னையும் கூட ஒரு சின்ன பாத்திரமா உபயோகப்படுத்துறதுக்கு என்னால இயன்றதை, மரியாள் தன்னால் இயன்றதை செய்தாள்னு சொன்னது போல என்னால் இயன்றதை செய்ததற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க மாத்திரம் உண்மையான ஆழமான அங்கீகரிப்போடும் உண்மையான ஆசையோடும் தெளிவோடும் கூட அர்ப்பணிப்போடு கூட உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பித்தான். ஜீசஸ் அறியப்படாத பகுதிகளுக்கு, இதுவரைக்கும் அவரை சொல்லாத பகுதிகளுக்கு எதையாயிலும் செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எல்லாரும் பாடலாமா? உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே